இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உபத்திரவங்கிறது ஒரு பார்ட். அல்லேலூயா. அது கண்டிப்பாக எல்லா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அல்லேலூயா. சீஷர்கள் சொன்னார்கள், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நானும் வணங்க உபத்திரவம் பட்டேன், ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவம் பட்டனோ அவ்வளவுக்குள்ள ஆறுதலை பெற்றுக்கொண்டேன், அவ்வளவுக்குள்ள அறுவடையை பெற்றுக்கொண்டேன், அவ்வளவுக்குள்ள நான் ஒண்ணுமில்லாதவனா போனாலுமே எல்லாரும் ஐஸ்வர்யான மாத்திரவனாக நான் இருந்தேன் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக நான் கஷ்டத்துல இருந்தாலும் நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றவராக நான் நிற்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இது அவசியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையா இருக்க முடியாது. துக்கமும் உண்டு, பாடுகளும் உண்டு, அதே சமயத்தில் கிறிஸ்துக்குள் ஆறுதலும் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. என் நாமத்திற்கு உங்களை உலகம் பகைக்கிறதா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரவராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துக்கு முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்க கூடாது. அல்லேலூயா. அதிகமாக தான் அவரை தியானிக்க வேண்டும், அதிகமாக தான் யோசிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் பண்ற நேரம் மட்டும்தான் ஆண்டவரே நினைப்பேன் தவிர அதுக்கப்புறம் பெருசா நினைக்க மாட்டேன். அப்புறம் என் இஷ்டப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை பார்ப்பேன், போன்ல நோண்டுவேன், போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் போக போக முழு நேரமும் ஏதோ ஒரு வகையில ஆண்டவரை பத்தின ஒரு சிந்தனை இருக்கும். நான் ஈவன் டிவில படம் ஏதாவது ஓடினா கூட அதுல வயலன்ஸ் இல்லாத விஷயம் தான் பார்ப்போம். அதுலயும் ஆண்டவர் அதுல ஏதாவது சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் டக்குன்னு அதுல இருந்து மனசுல தோணும், ஆண்டவர் இது மாதிரி நான் இருப்பேன், ஆண்டவரே என்ன இப்படி நடத்துவீங்களா ஆண்டவரே, ஒரு ஜெபம் உருவாக்கும். அல்லேலூயா. அப்படி எந்த ஒரு விஷயமும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் அப்படி நம்ம நெருங்குவதற்கு இந்த உபத்திரவம் தான் நம்ம ஹெல்ப் பண்ணும். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொள்ளுங்க, எதுலையுமே தோற்று போக மாட்டீங்க. கர்த்தர் தாமே எங்களை